உங்க விஜய், நான் வரேன். வணக்கம் அன்பு வேளாளர் உறவுகளே. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஒரு தமிழனாக பிறந்தேன்னு சொல்றான். ஆனா அவன் தமிழனா பிறந்தானா என்ன பிறந்தான்னு தெரியல. நாடார் சமுதாயத்துல பிறந்திருக்கான். கிறிஸ்துவ கைக்கூலியா மாறின ஒருத்தனை பத்தி இன்னைக்கு பேச போறோம். எந்த பார்த்தாலும் எந்த மேடையை எடுத்துக்கிட்டாலும் வெள்ளாளர்களை திட்டுவது, பிள்ளைமார இழிவா பேசுவதே அவனுக்கு வேலையா இருக்கு. அதாவது சில பேர் கேட்கிறாங்க, தமிழ் ஈழம் என்ற பெயரில் மக்களை எழுச்சிப்படுத்தினானே தவிர அதை நிறைவேற்றினானா இன்னைக்கு இல்ல. இளைஞர்களை போராட்டத்துக்கு தூண்டி, இளைஞர்களை நிறைய பேரை தன் பக்கத்தை இழுத்து, நிறைய இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்பை கொடுத்து அந்த இளைஞர்களை ஏமாத்தினானே. இப்போ இளைஞர்கள் முழிச்சுட்டாங்க, அது வேற. ஜாதி, சமூகம், மதம் என எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னான். அதை சொல்லியே பிளவுகளை உருவாக்கினான். அதை ஒன்றிணைக்காம அதை பிளவுபடுத்துவதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான். நிறைய இடங்கள்ல அந்த மனிதனின் பெண்களின் அராஜகம் உச்சகட்டமான ஒரு கேவலமான ஒரு நிலையில தான் இருந்திருக்கான். அதாவது நீதிமன்றங்கள்லயும் போலீஸ் நிலையங்கள்லயும் நிறைய வழக்குகள் இருக்கு. காவல்துறையிலையும் சரி, நீதிமன்றங்களையும் சரி, நிறைய வழக்குகள் இருக்கு. அதை பத்திலாம் அவருக்கு கவலை இல்லை. திடீர்னு வந்தவனே டிஎம்கே வச்சுக்கிட்டே இருப்பாரு, அடுத்து ஏடிஎம்கே வச்சுக்கிட்டே இருப்பாரு, அடுத்து ஒரு நடுவுல ஒரு 8% வாக்கு சதவீதம் வாங்குவாரு. புதுசா ஒருத்தர் வந்து நுழைஞ்சாரு அப்படின்னா வாழ்த்துனவரு இப்ப திடீர்னு அவரை வைய ஆரம்பிச்சிட்டாரு. பெண்கள் மீது ரொம்ப அப்பட்டமான குற்றச்சாட்டு நிறைய இந்த மனிதன் மேல இருக்கு. யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அரசியல்ல மிகவும் மிகவும் தாழ்ந்து போன ஒரு மனிதன், அதாவது சைமன். அவன் பேர் சைமன். அதாவது ஆமக்கறி திங்கலான்னுவான், அது மாட்டுக்கறி தின்னுடா அப்படின்னுவான், முருகனியா முப்பாட்டேன் அப்படின்னுவான். எந்த ஒரு கடவுளாவது, அதாவது கண்களுக்கு தெரிந்த 2 தெய்வங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு சூரிய பகவான், இன்னொன்னு கோமாதா. அப்படிப்பட்ட தாயா வணங்க வேண்டிய அந்த கோமாதாவை வெட்டி தின்னுங்கன்றான். அப்புறம் போய் நான் மாடுகளுக்கு மாநாடு போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளை வச்சு மாநாடு போடுறேன். கறிக்கடை ஏஜென்ட் அது இருப்பானு தெரியல. இவனை பத்தி பேசுறதே நமக்கு வந்து ஒரு பொருட்டே இல்லை. இதை எதுக்காக இந்த மாதிரி நம்ம இப்ப இவனை பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்னா, அவர் வந்து பிறந்ததே ஒரு சொல்லக்கூடாத ஒரு தாழ்த்தப்பட்ட சாதி தான், இல்லைன்னு சொல்லல. சரி, ரைட்டு. ஒரு மேட்டுக்கூடியான சாதி, ஒரு மேல் ஜாதி மக்களை கொஞ்சம் இழிவா பேசுறோமே அப்படின்ற ஒரு பயம் இல்ல. அந்த மேல் ஜாதியில இருந்து வந்திருக்க ஒரு நடிகரா இருந்து இப்ப அரசியல் களம் இறங்கியிருக்க தளபதி விஜய் அவர்களை ஜாதியை வச்சு பேசுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கான். நம் இன வேளாளர் இன இளைஞர்கள் தயவு செய்து அந்த நான் தமிழர் கட்சியில இருந்து தயவு செய்து விலகுங்க. அண்ணன் பிரபாகரன், வேலுப்பிள்ளை பிரபாகரன் பேரை சொல்லியே நிறைய இளைஞர்களை மயக்கிட்டான். இப்ப வந்து இளைஞர்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு அவன் சொல்றது பொய் அப்படின்னு. ஒரு மீட்டிங்கே இருக்கு, நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களோட பெரியப்பா பையன் நினைக்கிறேன் ஒருத்தர் பேசியிருந்தாரு. அதாவது இந்த மாதிரி சீமான்றவன் வந்து அண்ணனை பார்த்தேன் வச்சேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேசிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு திரிகிறாரு. தமிழ்நாட்டுல மக்களை ஏமாத்திட்டு திரிறாரு அப்படின்ற விஷயங்கள் நிறைய கேட்டாங்க. அவர் ஒரே வார்த்தையில் சொன்னாரு, சீமான்னா அவருக்கு யாருன்னே தெரியாது, தமிழ்நாட்டுல இருந்து அவரை வந்து யாருமே பார்த்தது கிடையாது, எம்ஜிஆருக்கு அடுத்து யாருமே அவரை வந்து பார்த்தது கிடையாது அப்படின்னு பிரபாகரனே அடிச்சு சொல்லியிருக்காருன்னு சொல்லி தலைவர் பிரபாகரன் அண்ணனோட பெரியப்பா பையனும் யாரோ ஒருத்தர் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காத நான் படிச்சேன். அதை சொல்றேன். அதாவது எதிர்காலம் நல்லபடியா அமையணும்னா இந்த மாதிரி அரசியல் கோமாளிகளை வேரோட அகற்றணும். அது சீமான வந்து இளைஞர்கள் இப்ப நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க. தளபதி விஜய் அவர்களை 2026 அரசியலில் அரியணை ஏற்றுவோம். வாழ்க தேசியம், வளர்க சுதேசியம், வாழ்க வாவு சிதம்பரம் பிள்ளை புகழ்.
வளர்க வெள்ளாளர் வேளாளர் ஒற்றுமை. நன்றி. உங்க விஜய் நான் வரேன்.